இணைந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்வில் பங்கெடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விலே இடம்பெற்றிருக்கக்கூடிய திருமதி மீனா சுப்பையா, திரு பாஸ்கரன், திரு தங்கவேல், திரு பிரவீன்குமார், திரு கோபாலகிருஷ்ணன், திரு ஹரிஸ் அம்பதுவேல், திரு அஜித், திரு லட்சுமணன், திரு முகமது சபீக், திரு சக்திவேல், திரு நிதர்சனா, ஹரிதாஞ்சலி, அரசு கலைக்கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய சுதா மேடம், அரசு கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய மாணவிகள், வள்ளுவர் கல்லூரி, அமராவதி கல்லூரி, கொங்கு கல்லூரி உட்பட பல்வேறு கல்லூரியிலிருந்து வருகின்ற அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். சகோதரர் பேசும்போது சொன்னார், நாங்கள் போய் பார்த்தோம், கூப்பிட்டா வருவாங்களா இல்லையான்னு சொல்லி சொன்னாங்க. இது நம்ம காலேஜ். நம்ம நடத்துகிற நிகழ்ச்சி, நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற நிகழ்ச்சி. நானும் உங்களோட கீழே உட்கார்ந்து நடத்த வேண்டிய நிகழ்ச்சி. ஆகையால் நிச்சயமா இந்த ஆண்டு மட்டுமல்ல, எந்த ஆண்டு அழைத்தாலும் நிச்சயமாக உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வில் பங்கு பெறுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது மட்டுமல்ல, உங்களுடைய தேவைகள் எதையாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்வது உங்களுடைய மூத்த சகோதரனாக அது என்னுடைய கடமை என்பதை கவனத்திலே கொண்டு நிச்சயமாக தோளோடு தோள் கொடுத்து இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் படிக்கின்ற பொழுது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை எது என்பதை ஒவ்வொருவரும் தீர்மானித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் நான் தீர்மானித்தது அரசியல். இப்போ ஒருவர் தொழில் முனைவோராக வேண்டும், ஒருவர் அரசு பணிகளுக்கு செல்ல வேண்டும், ஒருவர் மருத்துவராக வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலே நம்முடைய எண்ணங்களை மனதிலே தாங்கிக் கொண்டு அதற்கான பயணத்தை முன்னெடுக்கின்றோம். அந்த பயணங்களை முன்னெடுப்பதற்கு முன்பாக தெளிவான ஒரு முடிவை எடுத்து இந்த பாதையில் தான் நாம் பயணிக்கிறோம் என்பதை இறுதி செய்தால் நிச்சயம் நம்மால் அந்த பாதையில் வெற்றி பெற முடியும். அந்த நம்பிக்கை நமக்குள் வேண்டும். ஒருவர் ஒரு முறை முயற்சி எடுப்பாங்க, 2 முறை முயற்சி எடுப்பாங்க, 3 முறை முயற்சி எடுக்கும்போது மனம் தளர்ந்து விடும். சரி, இதோட நம்ம அடுத்த பாதையை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி எடுத்தால் நிச்சயம் நம்மால் வெற்றி பெற முடியும். ஆக உழைப்பு என்பது நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பாதையினுடைய பயணங்கள் என்பது நீண்ட தூரமாக இருக்கலாம் அல்லது குறுகிய தூரமாக இருக்கலாம். செல்வதும் நம்முடைய பாதையினுடைய இலக்கு, அந்த இலக்கினுடைய இறுதி வெற்றி என்பது மட்டும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். அதை மட்டும் மனதில் வைத்து நாம் பணிகளை தொடங்கினால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி 50 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து 50 ஆண்டுகள் கழித்து தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஒரு மனிதர் ஒரு இயக்கத்தில் 50 ஆண்டு காலம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்து அதற்கு பிறகு அந்த இடத்தை அடைகிறார் என்று சொன்னால் அவருடைய பயணம் எந்த அளவிற்கு ஒரு கடினமான பயணமாக இருந்திருக்கும், அந்த இலக்கை அடைவதற்கு எந்த அளவிற்கு அவர் உழைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு உதாரணமாக, நமக்கு ஒரு முன்னுதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட தலைவருடைய அரசனுடைய திட்டங்கள் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசு நமக்கு என்ன செய்கிறது, அரசினுடைய திட்டங்கள் நமக்கு எந்த அளவிற்கு வருகிறது. நமக்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி வேண்டும் என்று கேட்டோம். நம்முடைய மாணவ செல்வங்கள் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதை நம்முடைய மாவட்டத்திலே ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி இருந்தால் உயர்கல்வியை பயில முடியும் என்று கேட்டவுடன் 2021ஆம் ஆண்டே அந்த கல்லூரியை கொடுத்து தொடங்கி வைத்து இன்று அதற்கு 40 ஏக்கர் நிலத்தையும் கொடுத்து அந்த கட்டிடம் கட்டுவதற்கான நிதிகளையும் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோல அரவக்குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. நம்முடைய மாவட்டம் தொழில் சார்ந்த மாவட்டமாக இருப்பதால் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக கடவுர் பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி. கடவுரிலிருந்து நம்முடைய கரூருக்கு பணிக்கு வரக்கூடிய மகளிர் உட்பட நிறைய பேருந்துகளை அங்கே சென்று அழைத்து வந்து இங்கே பணியாற்றக்கூடிய சூழலை மாற்றி அந்த பகுதிகளிலே தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக 250 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைப்பதற்கான அறிவிப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐடி வேலைக்கு போகணும்னா நம்ம கோயம்புத்தூர் போகிறோம், பெங்களூர் போகிறோம், சென்னை போகிறோம்.
நம்ம மாவட்டத்தில் ஒரு ஐடி பார்க் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆக நம்முடைய மாவட்டங்களில் சொந்த ஊரில் ஐடி நிறுவனங்களில் பணியாற்ற வேண்டும் என்ற மாணவ செல்வங்களுடைய படித்தவருடைய இயக்கத்தை போக்கக்கூடிய வகையில் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு மினி ஐடி பார்க்கை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி. இப்படி தொடர்ச்சியாக திட்டங்கள் என்பது கேட்கக்கூடிய அத்துணையும் தரக்கூடிய ஒரு அரசு, ஒரு முதலமைச்சர். ஆக நாம் படிக்கக்கூடிய கல்வி, அடுத்த நிலைக்கு நாம் செல்லக்கூடிய பயணங்கள், அரசு நமக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறது, அரசியலை பணியாற்றக்கூடியவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எந்த அளவிற்கு நம்மோடு கரம் கோர்த்து நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறார்கள், யார் இதில் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை கவனத்திலே கொண்டு நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். உங்கள் சகோதரனாக உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என்னிடத்தில் உரிமையோடு கேட்பதற்கு தயக்கம் இருந்தாலும் நீங்கள் உரிமையாக கேட்கலாம். ஆனா நீங்க இதை செய்யணும், கண்டிப்பா நீங்க எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு உரிமையோடு கேட்கக்கூடிய அத்துணையையும் உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. காரணம், உங்கள் சகோதரனாக நான் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகையால் நம் மாவட்டம் என்பது மற்ற மாவட்டங்களை விட ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக நாம் உருவாக்கிட வேண்டும். வரக்கூடிய 2030க்குள் நம்முடைய கரூரினுடைய ஏற்றுமதி இலக்கு, உற்பத்தியினுடைய இலக்கு 50,000 கோடி அளவிற்கு இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்து அதற்கான பயணங்களை நம்முடைய தொழில் முனைவோர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அரசும் கரம் கோர்த்து அவருடைய தேவைகளை நாம் நிறைவேற்றுவதற்கான பயணங்களை தொடங்கி இருக்கின்றோம். எனவே கல்லூரியிலே படிக்கக்கூடிய காலங்களில் நாம் எந்த அளவிற்கு, நானும் கூட படிக்கும்போது ஜாலியா இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா இருப்பேன். சில நேரங்களில் சினிமாவுக்கு போற பழக்கங்கள் கூட உண்டு. அப்பெல்லாம் பாமாப்பிள்ள போலாம் அப்படிம்பாங்க, சரி போலாம் மாப்பிள்ள அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆக அது ஒரு காலங்கள். ஆனால் அந்த காலங்களில் முழுமையாக நாம் படிப்பதை தவறவிட்டால் பிற்காலத்தில் அந்த படிப்பை நம்மால் நிறைவு செய்ய முடியாது. ஆகையால் படிக்கக்கூடிய அந்த வயதில், படிக்கக்கூடிய ஆண்டுகளில் முழுமையாக நாம் தேர்ச்சி பெற்று, அதில் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைக்கு நம்ம பெற்றோர் நம்ம மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருப்பார்கள். நம்ம பையன் படிக்கிறான், ஒரு நல்ல வேலைக்கு போவான், அல்லது நல்ல தொழில் முனைவராக உருவாகுவான், நம் குடும்பத்தை காப்பாற்றுவான் என்ற சிந்தனையோடு அவங்களுக்கு செலவுக்கு பணம் இருக்கோ இல்லையா, நம்ம கையில கொடுத்து நம்மளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில நம்முடைய பெற்றோர்கள் இருப்பார்கள். ஆகையால் பெற்றோருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கல்வியை பயின்று அடுத்த நிலைக்கு அனைவரும் செல்ல வேண்டும் என்ற வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, உங்களிடையே பல்வேறு கருத்துக்களையும் அடுத்து என்னென்ன செய்யலாம் என்பதையும் சொல்வதற்காக இங்கே வருகை இருந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருகை என்று அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வுகளை கொண்டு வர செய்திருக்கின்ற அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை சொல்லி, மீண்டும் ஒரு முறை நான் உங்களுடைய அண்ணன். அப்படிதானே? சந்தேகம் இருக்கா? இல்ல சவுண்ட் கம்மியா இருக்கு, அதனால உரிமையா சொல்ல. நீங்க என் செல் நம்பர் கூட வச்சுக்கலாம், எப்பனாலும் ஏதாவது எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்ல கால் பண்ணலாம், ஏதாவது தேவைன்னா மெசேஜ் கூட பண்ணலாம். அதனால அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆகையால நிச்சயமாக நீங்கள் உரிமையோடு என்னிடத்தில் சொல்லலாம். அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமையை நிறைவேற்றக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் நிச்சயமாக உங்களுடைய சகோதரனாக இருந்து அந்த கடமையை செய்வேன் என்ற உறுதியை சொல்லி, இன்னும் நம்முடைய மாவட்டத்திற்கு என்ன வளர்ச்சிக்கு தேவையோ அதில் உங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்லுங்கள், அதையும் சேர்ந்து நாம் நிறைவேற்றுவோம். மற்ற மாவட்டங்களை விட தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் அனைத்து நிலைகளிலும் முதல் மாவட்டம் என்ற நிலையை நாம் இணைந்து உருவாக்குகிறோம். அதில் இளைஞர்களாகிய உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையையும் வேண்டுகோளையும் உங்களிடத்தில் பணிவோடு சமர்ப்பித்து, உங்கள யாராவது ஒருத்தர் 2 பேர் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் மேடையில் வந்து பேசுனீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கேட்பதற்கு வசதியா இருக்கும். நாங்க என்ன செய்யணும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கு, சும்மா யதார்த்தமா நமக்குள்ள ஒரு இன்டோர் மீட்டிங் தானே. பேச விரும்புறவங்க யாராவது பேசலாம், பேசலாம்ல.